ஹாய் எவ்ரிவான், இன்னைக்கு க்ரீன் பன்னீர் ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. கிரேவிக்கு தேவையான பன்னீர், வெங்காயம், அதுக்கப்புறம் பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுக்கோங்க. பேன் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் நம்ம நீட்டாக அரிஞ்சு வச்சுருக்கதை போட்டு அது கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் வதக்குங்க. அப்புறம் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு ஒரு 3 பச்சை மிளகா அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. ஃபைனலாக கொத்தமல்லியும் புதினாவும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக வதங்கின அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த கிரேவி திக்காக வரத்துக்கு நான் கொஞ்சோண்டு 1/4 டீஸ்பூன் கசகசை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கிரேவி கொஞ்சம் திக்காக வரத்துக்காக. ஸோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கிறது ஆப்ஷனல் தான். எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேஸ்ட்டை அரைச்சி தனியாக எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே இன்பிட்வீன் நம்ம பன்னீரை ரோஸ்ட் பண்ணிடலாம். எண்ணெய் ஊற்றிட்டு கடாயில் ஒரு பன்னீராக போட்டு உப்பு, பெப்பர், கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டு நல்லா பரட்டினாப்பில் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு ஏலக்காய், பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை இதை போட்டு அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜார் நல்லா வாஷ் பண்ணி அதிலே ஊற்றிடுங்க. அந்த கிரேவியில் ஊற்றிட்டு மசாலா ஆட் பண்ணலாம். 1 டீஸ்பூன் வத்தல் பொடி, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஜீரகப்பொடி, கொஞ்சோண்டு கரம் மசாலா இதெல்லாம் ஆட் பண்ணி கொதி வரும்போது கொஞ்சோண்டு தயிர், புளிச்ச தயிர், ஏன்னா இதுக்கு தக்காளி ஆட் பண்ணக்கூடாது. ஸோ புளிச்ச தயிர் ஒரு 1/2 கப் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஃபைனலாக நம்ம வறுத்து வச்சுருக்க பன்னீரையும் ஆட் பண்ணி கொஞ்சோண்டு கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிங்கன்னா சூப்பரான க்ரீன் பன்னீர் ரெடி. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சப்பாத்தி ரெசிபி ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். பழம் போட்டு சப்பாத்தி பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை தான் இந்த வீடியோலேயே அட்டாச் பண்ணியிருக்கேன். மாவு எப்படி பிசையணுன்றதை ஷார்ட்ஸில் கண்டிப்பாக பாருங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.